Hey guys, welcome back. So recently நம்ம இந்த poco X3 Pro வந்து மார்ச்ல லான்ச் ஆக போகுது. அதோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திருந்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் இன்னும் 2 டேஸில், அதாவது February 24 Realme Narzo 30 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் Realme Narzo 30A அண்ட் Realme Narzo 30 Pro 5G ஸோ இந்த மாடல்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து லீக்ஸ் படி. இதில் Realme Narzo 30A பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 10 to 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் Realme Narzo 30 Pro பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17,000 இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Realme Narzo 30 Pro பார்த்தீங்கன்னா 5G வேரியண்ட்ல வரப்போகுது. இன்னைக்கு வந்து லீக்ஸ் படி இந்த Realme Narzo 30 Proல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடு உங்களுக்கு ஒரு 6.5 to 6.7 இன்ச்சில் LCD டிஸ்பிளே தான் இருக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் சைடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். தென் இந்த மொபைலில் முக்கியமான விஷயம் இதோடைய ப்ராசர். ஸோ இதோடைய ப்ராசர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 5G சிப்செட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா mediatek dimensity 800U வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு 7 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பவர் எஃபிஷியன்ட்டாகவே இருக்கும். இந்த mediatek 800Uவை அப்படியே ஸ்னாப்ட்ராகன் கூட இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G கூட ஓரளவுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அப்படி பார்க்குறப்ப இது ஒரு நல்ல ஒரு சிப்செட்டாக தான் தெரியுது. அண்ட் இதில் என்ன மாதிரி GPU கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலி G57 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் சைடும் உங்களுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து லீக்ஸ் படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசர் மட்டும் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூ ஃபார் மணி நம்ம கொடுக்குற அந்த பிரைஸுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியுது. தென் அடுத்து பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Realme Narzo 20 Proல பார்த்தீங்கன்னா நமக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது. பட் இதில் உங்களுக்கு 30 வாட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் கேமரா சைட் அப்படியே வந்தீங்கன்னா பேக் சைடில் 48 மெகாபிக்சலில் ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்து இருக்க போகுது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்ம் ஆகலை என்னன்றது. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப டிஸ்பிளே ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், கேமரா ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Realme Narzo 20 Pro அதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது எல்லாத்தையுமே ஒரு படி கம்மி பண்ணிட்டு ப்ராசஸர்ல ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 5G மொபைல் வாங்கணும், ப்ளஸ் ப்ராசஸர் நல்லாவே இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Realme Narzo 30 Pro வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் ஸோ அங்கே தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Realme Narzo 30 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G வேரியன்ட் ஒரு 15 to 17,000 செக்மெண்ட்லேயே வந்து இந்த மொபைல் இருக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்க போகுது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் கேமரா ஓரியன்ட் மொபைலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஸோ இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 டேஸில் லான்ச் ஆகிடும் February 24 அதுக்கப்புறம் இந்த மொபைலை பற்றின A to Z அஃபிஷியல் நியூஸே தெரியும். அதுக்கப்புறம் இந்த மொபைலை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இதோடைய ட்ராபேக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடலாம். இந்த வீடியோவில் தான் இது மாதிரி உங்களுக்கு நிறையா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ப்ளஸ் டெக் நியூஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.